ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 10 பாட்டு நூல்கள பத்தி தான் பார்க்க போறோம். இதில இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன இருக்கும் அப்டின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 17 கீழ்க்கணக்கு நூல்கள் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இதில குறிப்புகள் இல்லைனாலும், ஆனா இதுவும் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். எப்படியும் ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்துரும். அ இதில நம்ம என்னென்ன படிப்போம் அப்டின்னா, அதோட ஆசிரியர் பெயர் படிப்போம். இப்ப 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல நம்ம என்ன பார்த்தோம், அதில எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்டின்னு பார்த்துருப்போம்ல. இதில வந்துட்டு எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். இப்ப குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டுன்னா ஒவ்வொரு நூல்லையும் எவ்வளவு அடிகள் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு நூலுக்குமே பாட்டுடை தலைவர் பத்தி பார்ப்போம். ஓகே, நம்ம பார்க்கலாம். 18 மேற்கணக்கு நூல்களுள் 100 அடிகளுக்கு மிகுந்து பாடப்படும் பாடல்கள் தான் வந்துட்டு 10 பாட்டுன்னு சொல்றோம். 10 பாட்டுங்கிற தொடர முதலா பயன்படுத்தினது யாருன்னா, மயிலை நாதர். சான்றோர் உரைத்த தண்டமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கினியார் இந்த 10 பாட்டு நூல்களை பத்தி பாராட்டியிருக்காரு. இதை மொத்தம் பாடின புலவர்கள் வந்துட்டு 8 இல்ல 9 பேர் பாடியிருப்பாங்க. 10 பாட்டில் அகநூல்கள் 3. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது 3ம் அகநூல்கள். இதில் புறநூல்கள் வந்து மொத்தம் 6 இருக்கு. அது என்னன்னா, திருமுருகாற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படும் கடாம். இந்த மலைப்படும் கடாமுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, கூத்தர் ஆற்றுப்படை. இதில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் இதில் 5 இருக்கு. அது திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படும் கடாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் மலைப்படும் கடாமோட இன்னொரு பேர் தான் கூத்தர் ஆற்றுப்படை. இதில் இந்த புறநூல்களில் மதுரை காஞ்சியை தவிர மற்ற எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள். இப்போ அடுத்து 10 பாட்டில் அகமா புறமா அப்படிங்கிற கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தின நூல் எதுனா நெடுநல்வாடை. அகமா புறமாங்கிற கருத்து ஒவ்வொருத்தர் ஒரு சில அறிஞர்கள் அதை அகநூல்னு சொல்றாங்க, ஒரு சிலர் புறநூல்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நூல் தான் நெடுநல்வாடை. ஸோ இப்போ இதில் அகநூல்கள் 3, புறநூல்கள் 6, அகமா புறமான டவுட்டாக இருக்க நூல் வந்துட்டு ஒரு நூல் நெடுநல்வாடை. அப்போ மொத்தம் 10 நூல்கள் இருக்கு. ஆற்றுப்படை நூல்கள்னா என்னன்னா, அந்த பாணர்கள், கூத்தர்கள், விறலியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ஒரு அரசரையோ, வள்ளலையோ புகழ்ந்து பாடி, அவங்களோட கலைத்திறமைகளுக்காக பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஊர் திரும்புறப்ப அவங்கள மாரி இருக்க கூத்தர், பாணர்களுக்கு நீங்க இந்த மன்னர்ட்ட போங்க, இந்த வள்ளல் கிட்ட போங்க. அவங்க வந்து நம்மளோட புலமையும், கவித்திறமையும் வந்துட்டு வந்து மதிக்கிறாங்க. நீங்க அங்க போய் பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா? அவங்க அது சொல்றது மட்டும் இல்லாம, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அததான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, வழிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்துட்டு 10 பாட்டு நூலை பத்தி 10 பாட்டு நூல்கள்ல குறிஞ்சிப்பாட்டு நூலை பத்தி பார்க்கலாம். இதோட ஆசிரியர் குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் கபிலர். இது வந்து அகம் சார்ந்த நூல். இதுல 261 அடிகள் இருக்கு. இந்த நூலோட சிறப்பு பெயர்கள் பெரும் குறிஞ்சி, கோல் குறிஞ்சி, காப்பிய பாட்டு. இதான் இந்த நூலோட சிறப்பு பெயர்கள். இதுல இந்த பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிஞ்சி பாட்டை யாரு வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா, நச்சினார்க்கினியார் பாராட்டுறாரு. பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த கோல் குறிஞ்சி அப்படின்னா, இந்த கோல்ங்கிற அடைமொழியால இது அழைக்கப்படுது. இந்த கோல்ங்கிற அடைமொழியால அழைக்கப்படும் நூல் எதுனா, அது குறிஞ்சி பாட்டு தான். இது காப்பிய பாட்டுன்னும் சிறப்பு பெயர் பெற்றிருக்கு. அடுத்து இந்த குறிஞ்சி பாட்டுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, குறிஞ்சி திணைக்குரிய முப்பொருள்களையும் விளக்கி கூறுறதுனால இதை வந்துட்டு குறிஞ்சி பாட்டுன்னு பெயர் பெற்றிருக்கு. அந்த முப்பொருள்கள் என்னென்னன்னா, முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள். இந்த கபிலர் வந்துட்டு தமிழரோட பெருமையை ஆரிய அரசனான யாழ் பிரகத்தன் அவருக்கு உணர்த்துறதுக்காக இந்த நூலை சமர்ப்பிச்சதா சொல்லப்படுது. இந்த நூல்ல 99 பூக்களை பத்தி கூறப்பட்டிருக்கு. இதுல எத்தனை வரியில சொல்லியிருப்பாருன்னா, ஒரு வரிக்கு 3 பூக்கள் வீதமா 33 வரிகள்ல இந்த 99 பூக்களை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த 10 பாட்டு நூல்களை தேடி தொகுத்தது யாரு அப்படின்னா, உ.வே.சா அவர்கள் தான் தொகுத்திருப்பாரு. நீங்க அந்த பழைய தமிழ் புக்ல வந்துட்டு உ.வே.சாவை பத்தி ஒரு லெசன் இருக்கும். அதுல பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த நூல்களை எல்லாம் தொகுத்திருப்பாரு. இதுல சில பூக்களோட பெயர்கள் கிடைச்சிருக்காது. அவர் வந்து தேடி தேடி தொகுத்திருப்பாரு இதுல. 96 பூக்கள் தான் கிடைச்சிருக்கும். உ.வே.சா அவர்கள் வந்துட்டு தேடி மொத்தம் 99 பூக்களையுமே வந்து அந்த ஓலைச்சுவடிகளையும் தேடி சேர்த்திருப்பாரு. அவர் தான் இதை வந்து பதிப்பிச்சது. குறிஞ்சிப்பாட்டுல கபிலர் வந்துட்டு தமிழை வந்து அகம் உள்ளம் அப்படின்னு எண்ணி பாடியிருப்பாராம்.
ஓகே. 10 பாட்டு நூல்கள பத்தி இவ்வளோ தான் வந்துட்டு குறிப்புகள் இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. நம்ம சாரி 10 பாட்டு நூல்கள பத்தி இல்ல. குறிஞ்சி பாட்டு பத்தி நம்ம அடுத்த வீடியோல அடுத்தடுத்த நூல்கள பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.